Hi everyone, நான் Akshara. So இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது Trisha inspired makeup look. இந்த லுக் வந்து அவங்க பொன்னியின் செல்வனோட ஆடியோ லான்ச்சில் வேர் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு மேக்கப் லுக். அண்ட் இந்த லுக் தான் நான் வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கின் கேர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஆயுகாவோட 5% சந்தனம் லைட் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் சன்ஸ்க்ரீனுக்கு நான் ஆயுகாவோட 2% சந்தனம் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து சந்தனமும் மஞ்சளும் இருக்குது. ஸோ அது ஸ்கின்னை வந்து நேச்சுரலாகவே டீடேன் பண்ணும் அண்ட் ஸ்கின்னையும் நல்லா பிரைட்டன் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் SPF 50 அண்ட் PA+++ இருக்குது. இது வந்து ஹார்ம்ஃபுல் UV ரேஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். இந்த சன்ஸ்க்ரீனில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒயிட் காஸ்ட்டு சுத்தமாக கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னில் வந்து அந்த எண்ணெய் வழிகிற மாதிரி அந்த க்ரீஸி ஃபீல் இருக்காது. ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆகி மாய்ஸ்சரைஸும் பண்ணும் ஸ்கின்னை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆயுகா வந்து பார்த்திங்கன்னா பீட்டா அப்ரூவ்ட் க்ரூவல்ட்டி ஃப்ரீ பிராண்ட். அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா RAOUT20 கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு 20% வந்து ஆஃப் கிடைக்கும் ஆயுகா சைட்டில். இதே ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து நைக்கா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து மெப்ளினோட சூப்பர் ஸ்டே ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் கவரேஜ் வந்து கொடுக்கும். இது வந்து ஒரு மீடியம் கவரேஜ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் போகணுன்னா இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது நீங்கள் டெய்லி பேசிஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீலர். நான் வந்து மெப்ளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த கன்சீலரை நான் வந்து அண்டர் ஐஸ், என்னோடய நோஸ் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் லிப்ஸோட கார்னர்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் சின்லேயும் ஃபோர்ஹெட்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டன் பண்ணும் அந்த ஏரியாஸ்லாம். ஒன்ஸ் கன்சீலர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம ஃபேஸோட சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். ஸோ இது செட் பண்ணுறதுக்கு நான் வந்து மேக்கப் ரெவலேஷனோட இந்த ப்ரெஸ்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் எங்கெல்லாம் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணியிருந்தனோ அதை செட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். கன்சீலர் ஈஸியாக வந்து க்ரீஸ் ஆகும் அண்ட் நம்ம ஃபைன் லைன்ஸ் கிட்டலாம் போயிடும். ஸோ இது மாதிரி செட் பண்ணோன்னா அந்த மாதிரி ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரான்சர் அப்ளை பண்ண போகிறேன். இது பஹாமா மாமாவோட ஒரு ப்ரான்சர். இந்த ப்ரான்சர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸோட ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா சாஃப்டாக டிஃபைன் பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் நான் வந்து என் சீக்ஸோட சைடில் அப்ளை பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஜா லைனில். ஸோ இது மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணோன்னா ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்காது, நல்லா டிஃபைன்டாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஸ்விஸ் பியூட்டி பேலட்லேருந்து இந்த கோரல் ஷேட் ப்ளஷ் வந்து எடுக்க போகிறேன். நான் இங்கே ப்ரான்சர் அப்ளை பண்ணியிருக்கேன்ல, அதோட கொஞ்சம் மேலே நான் வந்து இது அப்ளை பண்ணுறேன். நம்ம போட்டிருந்த ப்ரான்சர் அதுக்கப்புறம் ப்ளஷ்லாம் நல்லா லைட்டாக மிக்ஸ் ஆகணும். பார்க்கும் போது நல்லா சாஃப்டாக ஈவனாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ்க்கு க்ளோ கொண்டு வரணும். அதுக்காக மேக்கப் ரெவலேஷனோட இந்த பேலட் யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்க இந்த கோல்டன் ஷேட் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இது மாதிரி நல்ல பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து என் ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் நான் இந்த ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிரிக்கும் போது நல்ல ஒரு ஷைன் தெரியும் ஃபேஸில், லைட்டு பட்டாலும் நல்ல ஒரு க்ளோ தெரியும், நல்ல ஒரு ஃப்ரெஷ் அண்ட் க்ளோ லுக் கொடுக்கும் இந்த ஹைலைட்டர். நெக்ஸ்ட் ஐப்ரோஸ்க்காக நான் வந்து வெட் அண்ட் வைல்டோட இந்த ப்ரோ கிட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் இருக்க ஆஷ் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ஐப்ரோஸில் எங்கெல்லாம் வந்து ஸ்பேஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் ஃபில் பண்ணுறேன். அண்ட் பார்க்கும் போது நல்லா ஈவனாக ஷேப்பில் இருக்கணும். நெக்ஸ்ட் ஐ மேக்கப்புக்கு நான் மேக்கப் ரெவலேஷனோட இந்த பேலட் எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து 2 ஷேட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கோரல் ஷேட் எடுத்து இது வந்து என் க்ரீஸ் ஏரியாவில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நம்ம கண்ணை மூடி திறக்கும் போது இந்த லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கு மேலே லைட்டாக ஸ்மச் பண்ணி அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த ப்ளூ டோன் அந்த க்ரே கலர் இருக்குல்ல, அது நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது ஐலெட்ஸில் என் கையாலே அப்ளை பண்ணுறேன். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷிம்மர் இருக்குது. ஸோ கையில் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷா எக்ஸாக்டாக இதே மாதிரி ஷேட் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து லைட்டாக நான் வந்து க்ரீஸ் ஏரியாவில் லைட்டாக அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா அந்த ஃபோட்டோவில் அப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட் நான் வந்து ஃபார்ம் ஹர்ப்ஸோட காஜல் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஒரு ஐலைனர் ட்ரா பண்ண போகிறேன். நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அண்ட் எண்டில் மட்டும் லைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். லோவர் லேஷ் லைன்லையும் நான் வந்து அதே மாதிரி அப்ளை பண்ணுறேன். அண்ட் இது மாதிரி லேஷ் லைன் கிட்ட இருக்கிற ஸ்கின்ல நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் நான் ப்ளம் குட்னஸோட காஜல் எடுத்து என் வாட்டர் லைனில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் வந்து அந்த க்ரே ஐ ஷேடோ வந்து என் காஜல் மேலே அப்ளை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிளாக் ஐ ஷேடோ வச்சு நம்மளோட காஜலை வந்து செட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு வாட்டி ஷிம்மரும் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து எசன்ஸ் மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து லேஷஸை நல்லா லாங்கும் பண்ணும், வால்யூமும் கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பவுடர் யூஸ் பண்ணி அண்டர் ஐஸையும் நல்லா செட் பண்ணிட்டேன். இப்போ ஐ மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
நெக்ஸ்ட் அந்த எசன்ஸோட லிப் லைனர் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த லைனர் வந்து நல்லா ஒரு சாஃப்ட் பிங்க் ஷேடில் இருக்குது. ஸோ இது வச்சு என் லிப்ஸை நல்லா லைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இது மாதிரி நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஸ்மாஷ் பாக்ஸோடது. இது நான் வந்து ஃபுல் லிப்ஸ்லேயே வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி உங்கள் ஐ மேக்கப் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, ப்ரைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து நியூட் லிப்ஸ்டிக்கோட பேர் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் நான் வந்து க்ளாஸும் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து எல்ஃபோட க்ளாஸ். ஏன்னா அந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லிப்ஸ் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து க்ளாஸ் அப்ளை பண்ணுறேன். இந்த லிப் க்ளாஸ் அப்ளை பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். த்ரிஷாவோட அவுட்ஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் இருந்தது. என்னோட அவுட்ஃபிட்டில் ப்ளூ அண்ட் கோல்டு காம்பினேஷன் இருக்குனால நான் வந்து கோல்டு ஜுவல்லரி வேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். இது மாதிரி மேக்கப் லுக் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேர் பண்ணிட்டு போகலாம், சூப்பராக இருக்கும். இந்த ஓவரால் லுக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ ரிக்வெஸ்ட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஸோ டேக் கேர், பை பாய்.